சேலம் மாவட்டம் ஓமலூரை அடுத்த கோவிந்த கவுண்டனூரில் வசித்து வந்தவர் குமாரி. 70 வயதான இவர் நேற்று முன்தினம் வீட்டில் முகம் சிதைந்த நிலையில் கொலை செய்யப்பட்டு கிடந்தார். இதுகுறித்து காவல்துறையினர் தனிப்படை அமைத்து விசாரணை மேற்கொண்டனர். இந்த விசாரணையில் பக்கத்து கிராமத்தைச் சேர்ந்த பழனிவேல் என்பவர் கொலை செய்திருப்பது தெரியவந்தது. அவரை பிடித்து காவல்துறையினர் விசாரணை செய்ததில் பாட்டி வீட்டின் பக்கத்து வீட்டை சேர்ந்த சாந்தி என்ற பெண்ணிடம் பழனிவேலுக்கு திருமணம் தாண்டிய உறவு இருந்து வந்துள்ளது தெரியவந்தது. இதனை அறிந்த பாட்டி அவரை கண்டித்துள்ளார். ஆனால் பழனிவேல் தொடர்ந்து அங்கு சென்று வந்துள்ளார். அதனால் பாட்டி குமாரி கள்ளக்காதல் விவகாரத்தை பழனிவேல் மனைவியிடம் தெரிவித்ததாக கூறப்படுகிறது. இதனால் பழனிவேல் மனைவி குடும்பத்தினர் சாந்தி வீட்டிற்கு சென்று சாந்தி மற்றும் அவரது கணவரை தாக்கியுள்ளனர். இதுகுறித்து காவல் நிலையத்தில் வழக்கு விசாரணை நடந்து வரும் நிலையில் இதனால் ஆத்திரமடைந்த பழனிவேல் திட்டமிட்டு பாட்டி குமாரியை கொலை செய்தது தெரியவந்துள்ளது. மேலும் நகை பணத்திற்காக கொலை செய்ததை போல காட்டுவதற்காக நகை பணத்தை எடுத்து சென்றதும் தெரியவந்துள்ளது. இதையடுத்து பழனிவேலை கைது செய்து தொடர்ந்து விசாரணை நடத்தினர். அதில் அவர் கொலை செய்ததை ஒப்புக்கொண்டுள்ளார். இதனைத் தொடர்ந்து பழனிவேலை கைது செய்து ஓமலூர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சேலம் மத்திய சிறையில் அடைத்தனர். கள்ளக்காதல் விவகாரத்தில் பாட்டி கொலை செய்யப்பட்ட சம்பவம் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மீனவர்கள் தாக்கப்படுவது தொடர்கதையாக இருந்து வரும் நிலையில் புதியதாக தேர்வு செய்யப்பட்ட இலங்கை அதிபர் ஆட்சியில் இன்னும் மோசமாக இருக்கும் என்று பாமக நிறுவனர் ராமதாஸ் தெரிவித்துள்ளார். திண்டிவனம் அருகே உள்ள தைலாபுரம் இல்லத்தில் செய்தியாளர்களை சந்தித்த பாமக நிறுவனர் ராமதாஸ், தமிழக மீனவர் பிரச்சினைகளுக்கு தீர்வு காணுதல், இந்திய பெருங்கடல் பகுதியில் இந்தியாவின் பாதுகாப்பை நிலைநிறுத்துதல், ஈழத்தமிழர் பிரச்சினைக்கு தீர்வு காணுதல், போர்க்குற்றங்களுக்கு தண்டித்தல் போன்ற அம்சங்களை கருத்தில் கொண்டு இந்திய அரசு வெளியுறவு கொள்கையை மாற்றியமைக்க வேண்டும் என்றும், தமிழகத்தில் மதுவிலக்கை கொண்டுவர மத்திய அரசை கை காட்டக்கூடாது என்றும் கூறினார். மேலும் மீனவர்கள் தாக்கப்படுவது தொடர்கதையாக இருந்து வருகிறது எனவும், புதியதாக தேர்வு செய்யப்பட்ட இலங்கை அதிபர் ஆட்சியில் இன்னும் இது மோசமாக இருக்கும் என விமர்சித்து பேசினார். அதன் பின்னர் செந்தில் பாலாஜிக்கு நீதிமன்றம் ஜாமீன் வழங்கியுள்ளது குறித்து கேட்டதற்கு அது பற்றி கூறுவதற்கு எதுவும் இல்லை என்று கூறினார். இலங்கை அரசியலமைப்பு சட்டத்தில் செய்யப்பட்ட 13ஆம் திருத்தத்தின்படி தமிழர்களுக்கு அதிகாரம் அளிக்க வேண்டும் என்று இந்தியா வலியுறுத்தினாலும் கூட எந்த பயனும் ஏற்படவில்லை. தமிழர்களுக்கு எதிரான மனநிலை கொண்ட திசநாயக அரசு இறுதிப் போரில் படுகொலை செய்யப்பட்ட 1.5 லட்சம் ஈழத்தமிழர்களுக்கும் நீதி பெற்றுத்தர எதுவும் செய்ய மாட்டார். புதுச்சேரியில் சிறுமிக்கு ஆபாச வீடியோ அனுப்பி தொந்தரவு செய்த பிரபல யூடியூபர் மகனை புதுச்சேரி சைபர் கிரைம் போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். புதுச்சேரியை சேர்ந்த 11ஆம் வகுப்பு பயிலும் சிறுமி சமூக வலைதளமான இன்ஸ்டாகிராமை பயன்படுத்தி வந்துள்ளார். அவரது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் அறிமுகமில்லாத புதிய நபரிடம் இருந்து மெசேஜ் வந்துள்ளது. பின்னர் சிறுமியும் அந்த மர்ம நபரும் மாறி மாறி தகவல்களை பரிமாறி வந்துள்ளனர். இதில் அவர்கள் பழகிய 15 நாட்களில் மர்ம நபர் சிறுமியை காதலிப்பதாகவும் திருமணம் செய்து கொள்வதாக ஆசை வார்த்தை கூறியுள்ளார். பின்பு பல்வேறு ஆபாச வீடியோக்களை அனுப்பி சிறுமியையும் அவ்வாறு தோற்ற மிரட்டியுள்ளார். இதை அறிந்த சிறுமியின் தாய் சைபர் கிரைம் போலீசில் புகார் அளித்துள்ளார். அதன் பேரில் போலீஸ் விசாரணையில் சிறுமியை மிரட்டியது மதுரையை சேர்ந்த யூடியூப் பிரபலமான சிக்கா சுமியின் மகனான அஷ்ரப் அலி என்றும், அவரது சித்தி பிரபல யூடியூபரான ரவுடி பேபி சூர்யா என்பதும் தெரியவந்துள்ளது. இதனைத் தொடர்ந்து சைபர் கிரைம் போலீசார் அஷ்ரப் அலி மீது போக்சோ, மிரட்டல் மற்றும் தகவல் தொடர்பு பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்தனர். இதனைத் தொடர்ந்து மதுரையில் பதுங்கியிருந்த அஷ்ரப் அலியை கைது செய்த போலீசார் புதுச்சேரி அழைத்து வந்து விசாரணை செய்ததில் அவர் பல பெண்களுக்கு இதுபோன்ற ஆபாச வீடியோக்களை அனுப்பி தொந்தரவு செய்தது தெரியவந்துள்ளது. இதனைத் தொடர்ந்து கைது செய்யப்பட்ட அஷ்ரப் அலியை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு சிறையில் அடைத்தனர். மேலும் சிறுமியின் தாய் அளித்த புகாரில் சிக்கா, சுமி, ரவுடி பேபி சூர்யா ஆகியோரும் மிரட்டல் விடுத்ததாக தெரிவிக்கப்பட்டதால் மூவரையும் விசாரிக்க போலீசார் திட்டமிட்டுள்ளனர். மக்களவைத் தேர்தலில் இந்தியா கூட்டணி பாசிச பாஜக கூட்டணிக்கு கடிவாளம் போட்டுள்ளது என மயிலாடுதுறையில் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பேசியுள்ளார். மயிலாடுதுறை அருகே மணல்மேட்டில் திமுக வடக்கு ஒன்றியம் சார்பில் நிறுவப்பட்டுள்ள கலைஞர் மு. கருணாநிதியின் முழு உருவ வெண்கல சிலையை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் திறந்து வைத்தார்.
இந்த நிகழ்ச்சியில் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி, சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் சிவவி மெய்யநாதன், மாவட்ட திமுக செயலாளர் நிவேதா முருகன், எம்எல்ஏ மற்றும் திமுக நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். அப்போது நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின், மக்களவைத் தேர்தலில் இந்தியா கூட்டணி பாசிச பாஜக கூட்டணிக்கு கடிவாளம் போட்டுள்ளது என்று கூறினார். அப்படிப்பட்ட கலைஞருடைய வழியில நம்முடைய மாண்பு முதலமைச்சர்கள் இன்றைக்கு சிறப்பான ஒரு ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கிறார். இன்றைக்கு இந்தியாவாக இருக்கிறது என்றால் அதற்கு காரணம் நம்முடைய தலைவர்கள் உருவாக்கிய அந்த இந்தியா கூட்டணி தான். இந்தியா கூட்டணி தான் பாசிஸ்டுகளுக்கு கடிவாளம் போட்டிருக்கு. இந்த மயிலாடுதுறை மக்களவை தொகுதியில 3 லட்சம் வாக்குகள் வித்தியாசத்துல நம்முடைய கூட்டணி கட்சியான காங்கிரஸ் வேட்பாளர் சகோதரி சுதா அவர்களை வெற்றி பெற செய்தீங்க. அதற்கும் இந்த நேரத்தில் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். கோவை கட்டிடத்தை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் 2 வாரத்தில் திறந்து வைப்பார் என்று அமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் கூறியுள்ளார். கோவை விளாங்குறிச்சி பகுதியில் தகவல் தொழில்நுட்ப சிறப்பு பொருளாதார மண்டல வளாகத்தில் புதிதாக அமைக்கப்பட்டுள்ள கட்டிடத்தை தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் PTR பழனிவேல் தியாகராஜன் நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர், முந்தைய ஆட்சியில் அறிவிக்கப்பட்டு பல காரணங்களுக்காக 4 ஆண்டுகளுக்கு மேல் தாமதமாகி வந்த கட்டிடம் தற்போது நிறைவடையும் நிலையில் உள்ளது எனவும், இன்னும் 2 வாரங்களுக்குள் முழுவதும் நிறைவடைந்து முதலமைச்சரால் திறந்து வைக்கப்படும் என்று கூறினார். சுமார் 4 ஆண்டுகளுக்கு மேல் தாமதமாகி இன்றைக்கு சுமார் 3 லட்சம் சதுரடி மொத்த அளவிலும் சுமார் 2 லட்சம் சதுரடி அலுவலகம் செலுத்தும் அளவிற்கு 6 அடுக்குமாடியில் பொது சேவைகள் உட்பட்டு இந்த கட்டிடம் பல தடைகளை தாண்டி, பல திட்டமிடுதலில் இருந்த குறைகளை தாண்டி கிட்டத்தட்ட முடிகிற அளவுக்கு இன்றைக்கு வந்துவிட்டது. மாண்புமிகு முதலமைச்சரால் விரைவில் என் கணிப்பில் ஒரு 2 வாரங்கள் பீரியடுக்குள்ள இங்கே திறந்து வைக்கப்படும் என்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.